ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன மருமகள் சீரியலில் பார்த்தீங்கன்னா, தமிழ் செல்வி எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க. அப்போ தமிழ் செல்வி பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா கிட்ட, "அம்மா நீ குழந்தைய எடுத்துகிட்டு போய் உள்ளே இரும்மா. நான் அப்பா அடுப்படியில் இருக்காரு. அவருக்கு அது செட் ஆகாது. நான் போய் கொஞ்ச நேரம் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வசந்தி பார்த்தீங்கன்னா, "இல்லைம்மா நீ எக்ஸாம் எழுதி ரொம்ப டயர்டாக இருக்க. நீ பாப்பாவை தூக்கிட்டு போ. நான் பார்க்குறேன்" அப்படின்றாங்க. "இல்லைம்மா நான் கொஞ்ச நேரம் பார்த்துக்கிறேன். அப்புறம் நீங்கள் வாங்க. சரி போங்க" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ் செல்வி அவங்க அப்பா இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு, "அப்பா நீங்க கொஞ்சம் வழி விடுங்கப்பா, நான் பார்க்குறேன்" அப்படின்றாங்க. அப்ப செல்லப்பண்ணி பார்த்தீங்கன்னா, "எக்ஸாம் எப்படி ஆத்தா எழுதுன?" அப்படின்றாங்க. "நல்லா எழுதுனேன்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்றாங்க. எங்க அப்பத்தா பார்த்தீங்கன்னா, "ஏ வசந்தி குழந்தைய தூக்கிட்டு வாடி" அப்படின்னு சொல்றாங்க. குழந்தைய தூக்கிட்டு வந்தோனே, "குழந்தை என்னடி பண்ணா?" அப்படின்றாங்க. "நல்லா தூங்கிட்டு வந்தா. அம்மா இப்ப எழுந்துட்டா" அப்படின்னு சொல்றாங்க. "என்னடி இவ்வளோ தூரம் பஸ்ஸுல போயிட்டு வந்து இவ்வளோ கஷ்டப்படுறா படிக்கிறேன்னு சொல்லி" அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்றாங்க. அப்ப வசந்தி பார்த்தீங்கன்னா, "ஆமாம்மா இவ வைராகியமா இருக்கா. டாக்டர் படிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு, இப்படி ஒரு வைராகியத்தோட என்னோட வயித்துல ஒரு பொண்ணு பொறந்திருக்குன்னு சொல்லிட்டு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வியும் வந்து உட்கார்றாங்க. "ஏய் என்னடி யோசிக்கிற?" அப்படின்னு வசந்தி கேட்குறாங்க. "நாளைக்கு என்னோட முதல் குழந்தை, ஆண் குழந்தை நம்ம வீட்டுக்கு வந்துரும் இல்லம்மா, அந்த சந்தோஷத்துல இருக்கிறதா, இல்ல 2 நாள் இந்த குழந்தைய விட்டு பிரிஞ்சு இருக்க போறோன்ற இதுல இருக்கிறதான்னு எனக்கு தெரியலம்மா" அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்றாங்க. இங்க ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி கிட்ட வந்துட்டு, "ஆன்டி நான் குழந்தைய தூக்கணும், கொஞ்சணும்னு எனக்கும் ஆசையா தான் இருக்கு. அப்படி குழந்தை மேல பாசமா இருக்கிற மாரி இருந்தாவாச்சு, சேது மாமா என்னை ஏத்துப்பாரா என்னன்றது எனக்கு தெரியல. அதனால தான் நான் அந்த மாரி இருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சித்ரா பார்த்தீங்கன்னா, "ஏய் எவ்வளோ பேத்து குழந்தைக்கு நீ ஏன்டி பார்த்துக்கணும்னு சொல்லி யோசிக்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப "என்னம்மா அவ அவ்வளோ பேசின்னு இருக்கா, நீ அமைதியாவே இருக்க" அப்படின்றாங்க. "இல்ல ஐஸ்வர்யா குழந்தைய பாசமா பார்த்துக்கணும்னு நெனைக்கிறா. சேது அப்பதான் ஐஸ்வர்யாவ ஏத்துக்குவான்" அப்படின்னு சொல்லிட்டு அவ யோசிக்கிறது கரெக்ட் தான். "ஐஸ்வர்யா நீ யோசிக்கிறது கரெக்ட் தான். நீ போற வழியிலே கரெக்ட்டா போ" அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.